இந்த விஷயத்துல பெரியாருக்காக இந்த பெரியார் எதிர்ப்பாளர் இந்த சீமானை விட்டுருங்க. சீமான் இப்பதான் பெரியார் எதிர்ப்பு பேசுறாரு. நான் கடந்த 10-15 ஆண்டுகளாக பெரியார் எதிர்ப்பாளராக இருக்கிற எல்லாருக்கும் எதிராகவும் பேசியிருக்கிறேன். நீங்க வந்து தமிழ் தேசியம் அன்னைக்கு பேசின பெரியார் எதிர்ப்பு தமிழ் தேசியம் பேசுற நெடுமாறன் மணியரசன் உட்பட அவர்களுக்கு உட்பட பேசியிருக்கிறேன். பெரியார் எதிர்ப்பு தலித் அரசியல் பேசுறவங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறேன். பெரியார் எதிர்ப்பு கம்யூனிஸ்ட் அரசியல் பேசுறது எல்லார்ட்டையும் பேசியிருக்கிறது மட்டும் இல்ல, பெரியாரை பெரியாரிஸ்டுகளுக்காகவும் பேசியிருக்கிறேன், எதிராகவும் பேசியிருக்கிறேன். ஏன்னா பெரியார் கருத்துக்களை விமர்சனங்களை பெரியாரே ஏத்துக்கிறாருல்ல. விமர்சனம் சொல்லலைங்க, அந்த விமர்சனங்கள் நியாயமா இருக்கணும்னு சொல்றேன். அவதூறுகளை தானே சொல்றோம். இந்த அவதூறுகள் இது புதுசு இல்ல. இது வரைக்கும் வந்த எல்லா தரப்பு அவதூறையும் தொகுத்து சீமான் ரொம்ப இழிவான வார்த்தைகள்ல பேசுறாப்புல. சீமானுக்கு எதுவுமே சொந்த கருத்து கிடையாதுங்கிறத சொல்றேன். இது எல்லாமே ஏற்கனவே உள்ளதுதான். ஒவ்வொரு தனி சாதிக்காரரும் என் சாதிக்காரரை இருட்டடி பண்ணிட்டு பெரியார் வந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இவர் என்ன பண்றார், தன்முகமா அதே சொல்றாரு. திரும்ப தமிழ் தேசிய தலைவர்ல பண்ணிட்டாங்க, எங்க சாதி தலைவரை பண்ணிட்டாங்கன்னு இது வரைக்கும் சொல்றதெல்லாம் தொகுத்து எல்லாரும் சாலிடேட் பண்ணி நம்ம பேர் எடுக்கலாங்கிறதுக்காக சொல்றாரு. இதுக்கு எல்லாவற்றையும் நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம், ஆதாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, கடந்த 13-14 ஆண்டுகளாக பெரியார் இயக்கத்தோடு நான் சண்டை போட்டிருக்கிறேன். பெரியாருக்காக இவங்க பெரியாரை ஓரம் கட்டி வச்சுட்டு பிரபாகரனை உயர்த்தி பிடிச்சதுனால தான் இன்னைக்கு சீமான் மாதிரியான கலிசடியான நபர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய சூழலுக்கு மாறி இருக்கிறோம்னு சொல்றேன். இல்ல ஆனா ஒரு வகையில அதுதான் சொல்றேங்க. பெரியார் வந்து பெரியாரோட இந்து மத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு போன்ற விஷயங்களை தொடர்ந்து பெரியார் இயக்கம் பேசிட்டு இருந்தா இப்படி போல வந்திருக்காதுங்க சூழல். இந்த சமூகத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுக்க தமிழ் தேசியம், ஈழம், விடுதலை புலி, பிரபாகரன் கதையை பேசி பெரியாரை வந்து சும்மா சைட்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிட்டாங்க. நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் அப்போ வரைக்கும். அதனால தான் அன்னைக்கு எச்ராஜா பேசும்போது இவங்களுக்கு கோவம் வரல. பிரபாகரன் விஷயம் தான் தீவிரமா பேசினாங்க. அந்த பின்புலத்தை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ கூட பாருங்க, அவர் மட்டும் கேட்கிறாருல்ல, நீ பெரியாரா பிரபாகரனா அப்படின்னு கேட்கிறாப்புல பெரியாரிஸ்ட பார்த்து பெரியாரா பிரபாகரன் கேட்டா விளக்கண்ண எங்களுக்கு பெரியார் தான்டா முக்கியம், அடுத்ததான்டா மற்ற தலைவர் ஏன் பெரியார் சொல்ல முடியல. நெடுமாறன் மாதிரி பதில் சொல்றாங்க நம்ம ஆளுங்க. பெரியாரையும் பிரபாகரனையும் சண்டை மூட்ட பார்க்கிற இந்த வேலை எங்களிடம் நடக்காதுன்னு நெடுமாறன் என்ன சொன்னாரோ திராவிட இயக்கத்திற்கு நெடுமாறன், அது போன்ற பதில் தான் பெரியார் சொல்றாங்க. என்ன சொல்றேன், 2 பேரும் அவங்கவுங்க வழியில இது இல்லைங்க, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இப்ப பெரியார் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி கதையை அன்னைக்கு பதில் கொடுப்பாங்க எனக்கு பெரியார். மேடையிலே பேசியிருக்கிறேன் பல இடங்கள்ல 10-12 வருஷத்துக்கு முன்னாலலாம். பெரியார் அம்பேத்கர் நான் பெரியாரோடு பிரபாகரன் ஒப்பிட்டு நான் பேசியிருந்தேன்னு வச்சுங்களேன், சீமானை தாண்டி லைம் லைட்டுக்கு என்ன கூட்டு போயிருப்பாங்க. நானும் உலக நாடுகளில் இன்ப சுற்றுலா போய் வந்திருப்பேன். பிரபாகரன் உயர்த்தி பேசியிருந்தேன். நான் என்ன பண்ணேன், பெரியாரோட சாதி ஒழிப்பு, இந்து மத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, காந்தி எதிர்ப்போட எனக்கு தொடர்பாக இருப்பது பெரியார் வந்து எனக்கு அம்பேத்கர் தான் அடையாளம் காமிச்சாரு. நான் பெரியாருக்கு அப்புறம் அம்பேத்கர்னு போனேன், பெரியாருக்கு பிரபாகரன் போல. பெரியாரு எனக்கு அடையாளம் காட்டல. இல்ல புலிகளே வந்து திராவிட அடையாளத்தோட தான் நாங்க இருக்கிறோம், அதனால தான் ஆரியத்தை நாங்க எதிர்க்கிறோம். என்னங்க பேசுறீங்க, இந்து மத எதிர்ப்பு இப்ப சேருங்க பேசாதனால் இன்னைக்கு கடவுள் மறுப்பே பேச முடியல பெரியார் இயக்கத்தால. மத்தவங்க பேசதை விட்டுருங்க.